Good morning students. இந்த வாரம் நாம பார்க்க இருக்கக்கூடிய பயிற்சி சந்திர நமஸ்காரம் என்னக்கூடிய ஒரு பயிற்சி. இந்த சந்திர நமஸ்கார் பார்க்கிறதுக்கு சூரிய நமஸ்காரம் போலவே தோன்றினாலும் அதற்கும் இருக்கும் சிறு வித்தியாசம் உள்ளது. நம்ம உடல்ல இருபெரும் சக்திகள் இருக்கு அப்படி சொல்லிட்டு யோக விஞ்ஞானம் குறிப்பிடுது. அதாவது சூரிய சக்தி மற்றும் சந்திர சக்தி. இத சோலார் எனர்ஜி அப்புறம் லூனார் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோலார் எனர்ஜி நம்முடைய எலும்புகளுக்கும் தசைநார்களுக்கும் வலிமை கொடுக்கக்கூடியதாக அமையுது. லூனார் எனர்ஜி நம்முடைய மனம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளுக்கும் அதன் வலிமைக்கும் உறுதுணையாக அமையுது. சூரிய நமஸ்கார் நீங்க தினந்தோறும் செய்யும் போது உங்கள் உடலில் உள்ள சோலார் எனர்ஜி தூண்டுவிக்கப்படுது. இதனால உங்களுடைய எலும்புகளும் நரம்புகளும் தசைநார்களும் நன்கு வலிமை அடைகிறது. அதே நேரத்துல நீங்க இப்ப நீங்க பார்க்க இருக்கக்கூடிய சந்திர நமஸ்காரத்துல இருக்கக்கூடிய பயிற்சிகள் அனைத்தும் உங்களுடைய உடலில் உள்ள லூனார் எனர்ஜி எனக்கூடிய சந்திர சக்தியை உங்கள் உடல்ல தூண்டு விடுது. இதனால உங்களுடைய மனம் நல்ல ஆற்றலுடனும் வலிமையுடனும் இருக்கும். உங்களுடைய மனம் ஆற்றலுடனும் வலிமையுடன் இருக்க பட்சத்துல கண்டிப்பா நீங்க ஒரு ஆரோக்கியமான ஒரு முழுமை பெற்ற மனிதனா இருக்கலாம். உடலும் மனமும் ஆரோக்கியமா இருக்கும் பட்சத்துல நீங்க சமுதாயத்துல எல்லா வேலைகளையும் மற்ற நபர்களை விட சிறப்பானவர்களாக செய்வீங்க. அதனால பயிற்சிகளை கவனமுடன் செய்யுங்க, கவனமுடன் பாருங்க. சோ தினந்தோறும் செய்யுங்க, பலன்களை அனுபவிக்கலாம். வாங்க பயிற்சிக்குள்ள போலாம். Palm joined together on the chest region. Okay, இந்த பொசிஷன் வந்து நீங்க சந்திர நமஸ்கார் செய்யறதுக்கான ஒரு ரெடி பொசிஷன். ஸோ பாதங்கள் நல்லா ரெண்டு காலம் ஒன்னா சேர்ந்துருக்கு. ஸோ உங்களுடைய கை விரல்கள் வந்து செஸ்ட்டுக்கு நேராக ஒட்டிட்டு இருக்கு. ஸோ இந்த பொசிஷன் வந்து நம்ம சந்திர நமஸ்காரத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, now stretch your hands and arch your back. Number 1 with inhalation. ஸோ நல்லா பேக்ல ஆர்ச் பண்றாங்க. ஸோ number 2 bend forward and place your palms beside of your foot. இப்போ எக்ஸலேஷன் பண்ணிட்டே குனியணும். Number 3 right leg back and arch your back. இந்த பொசிஷன் நல்லா அடி வயிற்று பகுதியை நல்லா முன்புறமா தள்ளி முதுக நல்லா வளைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். எந்த லெக் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிருக்கோமோ அதனுடைய முட்டியும் கால் விரல்களும் நல்லா ஸ்ட்ரெச்சபிளா இருக்கும். Number 4 slowly raise up your hands and come into half moon pose. சந்திரனுடைய வளைவு குத்த பிறநிலைக்கு வந்து இவங்க வராங்க இன்ஹலேஷனோட. Number 5 with exhalation place your palms set up the side of your foot. Okay, number 6 forward bending. Bring your right foot forward. Compress your stomach and try to touch your forehead on the knees. Now slowly raise up your hands with inhalation and arch your back. Now slowly come back with inhalation. Palm join together and with the chest region. Close your eyes and take a deep breathing 3 to 5 times. Okay, now same Chandra Namaskar in opposite leg. That means use your left leg in the number of 3. Okay, stretch your hands and slowly arch your back with inhalation. Now slowly bend forward with exhalation. Number 3 left leg back with inhalation. So in the position nalla arch பண்ணிருக்காங்க. Number 4 slowly raise up your hands and arch your back with your normal breathing and maintain the balance. இந்த பொசிஷன் நீங்க பேலன்ஸ் மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். Number 5 slowly down your hands with exhalation. Number 6 forward bending, bring left foot forward and compress your stomach. Number 7 arch your back with inhalation, Hasta Uttanasana. Okay, now come back to normal standing position, Sthiti position. That means base position. Close your eyes and take a deep breathing. ஸோ இந்த பொசிஷனில் நம்ம ரைட் லெக் யூஸ் பண்ணி 7 ஸ்டெப்ஸும் லெஃப்ட் லெக் யூஸ் பண்ணி 7 ஸ்டெப்ஸும் கம்ப்ளீட் பண்ணதுனால இப்போ 1 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இதே போல் நீங்கள் 3 to 5 ரவுண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய அடி முதுகு பகுதியில் கொஞ்சம் வலி ஏற்படும். இந்த வலியை நீங்கள் நிவர்த்தி செய்யறதுக்கு இது முடிச்ச உடனேயே நீங்கள் ரேபிட் போஸ் செஞ்சிட்டிங்கன்னா அந்த வலி போயிடும். ஸோ எப்படி ரேபிட் போஸ் செய்ய போகிறாங்கன்னு காமிக்கிறாங்க. ஓகே, அப்படி நீல் டவுன் பண்ணலாம். Okay, come back to Vajrasana. Okay, and slowly bend forward. Okay, உங்க chest region கம்ப்ளீட்டா உங்க thighsல சென்டர் பண்றீங்க. உங்க forehead floorல டச் பண்ணி வைங்க.
ரிலாக்ஸ்டாக உங்கள் ஹேண்ட்ஸ் டைட் பண்ணி கம்ப்ளீட்டாக சரண்டராக ரிலாக்ஸ்டாக இருங்க. இந்த பொசிஷனில் நீங்கள் சந்திர நமஸ்கார் பண்ணதோட அந்த ஹெவினஸை இந்த ராபிட் போஸ் நீக்கிடும். இது நீங்கள் 1 to 2 minutes வரைக்கும் இருக்கலாம். வலி போனதுக்கு அப்புறமா நீங்கள் சாந்தியாசனம் எடுத்து இந்த சந்திர நமஸ்கார் ரவுண்ட்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நாம இப்ப பார்க்க இருக்கக்கூடியது பூர்ண சந்திர நமஸ்காரம் அப்படி சொல்லக்கூடிய ஃபுல் மூன் சல்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல அழைக்கக்கூடிய பயிற்சி தான். இதுக்கு முன்னாடி நம்ம அர்த்த சந்திர நமஸ்காரம் பார்த்தோம். இப்ப பூர்ண சந்திர நமஸ்காரம் பார்க்க போறோம். அர்த்த சந்திர நமஸ்காரத்துல 7 ஸ்டெப் 7+7 ஸ்டெப்ஸ் வரும்பொழுது பூர்ண சந்திர நமஸ்காரத்துல 14+14 = 28 ஸ்டெப்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கும். தட் மீன்ஸ் நீங்க ரைட் லெக் யூஸ் பண்ணி 14 ஸ்டெப்ஸும் லெஃப்ட் லெக் யூஸ் பண்ணி நீங்க 14 ஸ்டெப்ஸும் பண்ண போறீங்க. அர்த்தச்சந்திர நமஸ்காரத்தை நீங்க நல்ல ஹெவியா ஓரளவுக்கு ஒரு 2 or 3 வீக்ஸ் பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க இந்த பூர்ண சந்திர நமஸ்காரத்தை நீங்க ட்ரை பண்ணலாம். வாங்க பயிற்சிக்குள்ள போலாம். So palm joint together in front of the chest region. So take a normal breathing with your closed eyes. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. ஒரு 2 or 3 times breathe in breathe out பண்ணிட்டு தான் நீங்க ஒவ்வொரு ரவுண்டுமே ஸ்டார்ட் பண்ணணும். Now stretch your hands and slowly arch your back with inhalation. So பாருங்க இந்த டைம்ல அவருடைய முதுகு நல்லா வளைஞ்சிருக்கு. Slowly bend forward with exhalation. So compress உங்களுடைய ஸ்டொமக்கை கம்ப்ரஸ் பண்ணி அவருடைய பாம்ஸ் கரெக்டா அவருடைய ஃபுட் பக்கத்தில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் நம்மளால காய்களை ஃபுல்லாக வைக்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கால் கட்டவர்களுக்கு பக்கத்தில் கைகளை விரல வைங்க. போக போக உங்களுக்கு பயிற்சியில் ஃப்ளெக்சிபிள் இம்ப்ரூவ் ஆகும்போது இந்த பொசிஷன் நீங்கள் ரீச் ஆக முடியும். நம்பர் 3 ரைட் லெக் பேக். உங்களுக்கு ஏற்கனவே தெரியுது வாரியர் போஸை. ஸோ நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மேலே பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நம்பர் 3 முடிச்சு. நான் சந்திர நமஸ்கார். Slowly up your hands and arch your back and down. Okay, number 4 bridge pose. So back nalla stiff ah irukka. Number 5 rabbit pose. Number 6 flat on the floor. That means attanga namaskaram. Slow move பண்ணி உங்களோட chin touch பண்ணி வைங்க. உங்களோட ஸ்டொமக் தவிர எல்லா பார்ட் ஆஃப் த பாடிஸும் வந்து உங்களுக்கு வந்து டச் ஆகி இருக்கும் ஃப்ளோர்ல. நம்பர் 7 ஸ்னேக் போஸ். Slowly arch your back. நம்பர் 8 டாக் ஸ்டிச். இப்போ ரைஸ் அப் பண்ணிட்டு நல்லா தலையை உள்ள விடலாம். Number 9 again come to rabbit pose. Now slowly bend your knees. Okay, come into rabbit pose. Number 10 warrior pose. Bring your right foot forward between the gap of your both hands. So இப்போ இன்னொரு சந்திர நமஸ்கார் ஆட் ஆக போகுது. இதுல சந்திர ஆஃப் மூன் போஸ் வந்து ஆட் ஆகும். Okay, slowly raise your hands. Come into half moon pose. Now down slowly. Number 11 forward bending pose. Bring your right foot forward. Number 12 backward bending. Okay, come back to normal standing position with namaskar. Close your eyes, take a deep breathing. In the perfect Chandra Namaskar practice la right leg use பண்ணி first 14 steps இப்போ complete பண்ணியிருக்கோம். இதே போல step number 3 and step number 10ல left leg use பண்ணி another 14 steps நம்ம complete பண்ணோம்னா ஒரு முழுமையான ஒரு சுற்றை முடிச்சதா அர்த்தம் கொள்ளப்படுது. இதே போல நீங்க 3 இருந்து 5 சுற்றுகள் வரைக்கும் இந்த சந்திர நமஸ்கார் பயிற்சியை நீங்க செய்யலாம். பயிற்சியை முடிச்சதும் கண்டிப்பா நீங்க ராபிட் போஸை எடுத்தாகணும். இந்த ராபிட் போஸ் நீங்க சந்திர நமஸ்கார் செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய அடிமுதுகுல ஏற்படக்கூடிய லேசான வலியை குறைக்கிறதுக்கு மிகவும் உதவிகரமா இருக்கும். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சந்திர நமஸ்காரத்தினுடைய 2 பகுதிகளை பாத்தீங்களா? சோ முதல் பகுதியில சொல்லப்பட்ட எளிய வகை சந்திர நமஸ்கார பயிற்சியை முதல்ல 2 வாரங்களுக்கு செய்யுங்க. அதன் பின்பு 2வது பாதியில் சொல்லப்படக்கூடிய பூர்ண சந்திர நமஸ்கார பயிற்சியை நீங்க அதுக்கப்புறமா 2 வாரம் கழிச்சு நீங்க செய்யலாம். 2 பயிற்சிகளுமே வந்து பலன்கள் அதிகமா கொடுக்கக்கூடியதுதான். ஸோ தொடர்ச்சியான பயிற்சியில நீங்க இந்த சந்திர நமஸ்காரத்தை எளிமையா செய்ய முடியும். இதன் மூலமா உங்களுடைய உடல் எடை குறைவதோடு மட்டும் அல்லாமல் உங்களுக்கு மன வலிமையும் அதிகரிக்கும்.
முதுகுத்தண்டு மற்றும் இடுப்பு பகுதியிலும் நன்கு வலிமை அடையும். அதனால பயிற்சி விடாம செய்யுங்க, நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.